கொடுத்தா 2 பேருமே நல்லதாக கொடுப்பாங்க, இல்லை கெடுத்தா 2 பேருமே நல்லதாகவே கெடுப்பாங்க, தெளிவாகவே கெடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ராகு கிரகங்கள், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசுவாவசு வருஷத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேலே, ஆங்கில தேதிக்கு 18/5/2025 வருடத்தில் இவங்க உங்களுடைய ராசிகளில் இதுவரைக்கும் சஞ்சரிச்சிட்டு இருந்த 11ஆம் பாவத்து கேது 10ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்து ராகு 5ஆம் பாவத்து ராகு 4ஆம் பாவத்திற்கும் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சதுர்த்த ராகு தசம கேது 10ஆம் பாவத்தில் கேது உட்கார்றது நல்லதா, அல்லது 10ஆம் பாவத்தில் ராகு உட்கார்றது நல்லதா, 4ஆம் பாவத்தில் கேது உட்கார்றது நல்லதா, அல்லது 4ஆம் பாவத்தில் ராகு உட்கார்றது நல்லதா? இப்போ இந்த தடவை உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா குரு நல்லா சப்போர்ட் பண்ணுறார். ராகுவால் வரக்கூடிய அனைத்து தீமைகளையும் குரு முன்னின்று சுபமாக நடத்தி தரப்போகிறார். காரணம், உங்களுக்கு 2, 5 கூடைய சுபயோக ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாகப்பட்டவர் இப்போ இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு கேதுக்கு முன்னாடியே குரு போயிடுவார். அப்போ மிதுன ராசியில் அமரக்கூடிய குரு 4ஆம் பாவத்தில் அமரக்கூடிய ராகுவை பார்வை செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக 4ஆம் பாவத்துக்கு ராகு வந்ததுனாலே மனசில் ரொம்ப ஒரு பேதளிப்பான ஒரு நிமிஷம், ஒரு கவலைகளை கொடுப்பார். அதீதமான தீய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு உட்காருவார். 4ஆம் பாவம் அப்படின்றது மனசு, இதயம், நுரையீரல், இந்த மாதிரியான அமைப்புகளை, இடங்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல ராகு உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மனசுக்கு தேவையில்லாத ஒரு எண்ணங்களை, சமுதாயத்திற்கு மாறுபட்ட சிந்தனைகளை தரக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடத்துல ராகு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு இருக்கார், நன்மையான ஒரு மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் பாவத்தில் உட்காரக்கூடிய குரு. 4ஆம் பாவத்தில் அமரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா இவனை எந்தெந்த அளவுக்கு நமக்கு தனக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்திற்கு புறமான மிக கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியவன் அந்த இடத்துல 4ஆம் பாவத்தில் உட்காரக்கூடிய ராகு. இதுதான் பிரச்சனையாகும். ஏன்னா ராகு மிக மிக அற்புதமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவனும் அவன்தான், அற்பத்தனமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவனும் அவன்தான். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, செஞ்சு தான் பார்ப்போமே அதனால் என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு அசால்ட்டான அசட்டு தைரியத்தை தருபவன் ராகு. அப்போ இப்பேற்பட்ட கிரகம் 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல உட்காரும் பொழுது எண்ணங்கள் மாறுபாடான சிந்தனைகளை விதைக்கும், உருவாக்கும். அப்போ அந்த இடத்துல